ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே இன் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வ்ளாக் போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனல் வீடியோவாக போடலான்னு இருக்கோம். ஸோ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்தாச்சுங்க. மூஞ்சி பார்த்துருப்பீங்க, செம ட்ரையாக இருக்குது. சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இதுதாங்க நம்ம எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் கோயம்புத்தூரோட. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அப்படியே பார்க்கலாம் வாங்க. அப்படியே நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, எஸ்சிடிசி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இதுக்குள்ளே தாங்க நம்ம எஸ்சிடிசி டிக்கெட்லாம் புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாங்க. நேரடியாக இது பஸ் ஸ்டாண்ட் வந்தோம்னா வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். எஸ், நம்ம எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. வந்தேனே நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே ஆப்போசிட்டில் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் பார்த்தீங்களா. இதோட பஸ் டைமிங்ஸ் எல்லாம் டக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பஸ்ஸோட தமிழ்நாடு டிஎன்எஸ்சிசியோட பஸ் டைமிங் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்சிடிசியில் வந்து கோயம்புத்தூர் டு சென்னை பார்த்துடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 டைப்பான பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ரா டிஎக்ஸ், நம்ம எப்பயும் தெரிஞ்சிருக்கேங்க, 2x2ங்க அல்ட்ரா டிஎக்ஸ். இன்னொன்று வந்து கிளாசிக் மாடல், அந்த ரெஸ்ட் ரூம் வேரியண்ட்டில் வருவாங்க. அப்புறம் நான் ஏசி சீட்ரு கப் ஸ்லீப்பரு, அப்புறம் ஏசி சீட்ரு கப் ஸ்லீப்பர், அப்புறம் ஏசி செட்ரு, அந்த 2x2 செட்டு நம்ம அல்ட்ரா டிஎக்ஸ்லேயே ஏசி மாதிரி இருக்குங்க. இந்த 5 டைப்பு இருக்குங்க. அதோட பஸ் டைமிங்கெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் வருங்க, பார்த்துக்கோங்க. பெங்களூரில் பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஎக்ஸு, ஏசி சீட்ரு கப் ஸ்லீப்பரு, அப்புறம் ஏசி ஸ்லீப்பருங்க. நான் ஏசி சீட்ரு கப் ஸ்லீப்பர் வந்து அலோவ் பண்ணுறது இல்லைங்க. இதில் 3 சர்வீஸ் தாங்க. இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 9 மணி, 10 மணி, 8:30, 10:15. இங்கே பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியோட பஸ் டைமிங் எல்லாம் இருக்குங்க. எத்தனை மணிக்கு எத்தனை பஸ் இருக்குங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் அப்டேட் பண்ணுறேங்க. இதுதான் நம்ம எஸ்சிடிசியோட என்கொயரி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேட்கலாம், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம எஸ்சிடிசியோட டைமிங் எல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு வந்து கேஎஸ்ஆர்டிசி பார்த்துடலாங்க. கேஎஸ்ஆர்டிசினா கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் பார்த்துடலாங்க. அங்கேருந்தும் நிறையா சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம கோயம்புத்தூரில் மைசூர் ஆகட்டும், அப்புறம் சிவமங்கம் டவுனு, ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸ் இருக்குது. அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். எஸ்சிடிசி மறுபடியும் ஒரு ஸ்லைடு உங்களுக்கு இதுக்கு அடுத்த கிளிப்பில் போடுறேங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஸ்லோ மோலே வச்சு பார்க்குறேன், பார்த்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாஞ்சில் கோயம்புத்தூர் நாகர்கோவில் நீங்கள் இவெல்லாம் 7:45க்குங்க. செம குவைட்டாக இருக்குங்க நம்ம கோயம்புத்தூர்லேயே எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட். ஏன்னா இது வந்து சாயங்காலம் 7:30க்கு மேலே தாங்க அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இது வேளாங்கண்ணி வண்டிங்க, அப்படியே லைனாக நிற்பாங்க எல்லாருமே. இந்த சைடு தாங்க கேஎஸ்ஆர்டிசியோட புக்கிங் சர்வீஸ் இருக்குது. கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணலாங்க. இது பார்த்தீங்களா கோயம்புத்தூர், மைசூர், சிவமங்கூர், அதோட புக்கிங் ஆஃபீஸும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதுதான் கேஎஸ்ஆர்டிசியோட புக்கிங் ஆஃபீஸுங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க போட்டிருக்கு பாருங்கள். 8 o'clockலேருந்து 9 o'clock வரைக்குங்க. இவன் தாங்க ஃபஸ்ட் டைம் ஈவினிங் ஃபஸ்ட்டு கிளம்புற வண்டிங்க. சென்னைக்கு 12 மணிக்கு போவாங்க.
ஃபைனலி நம்ம எஸ்சிடிசி vlog வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோங்க. எஸ், நம்ம சென்னை 4:30 வண்டி நிற்கிறாங்க. அவன் கிளம்புனோடனே அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். பாய் பாய். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டேங்க. மேலே பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம். எஸ், காந்திபுரம் ஃப்ளைஓவர்கிட்ட தான் நிற்கிறோம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் vlog பார்த்துருப்போம். ஒரு வேளை அந்த வீடியோட டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா இது கூட மெர்ஜ் ஆகி வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பஸ்ஸை vlog பண்ண போகிறோங்க. ஸோ அதனால தான் காந்திபுரம் வந்தாச்சு. ஸோ காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். எஸ், காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா திருப்பூர் இருக்குங்க. இந்த லெஃப்ட் சைடு நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்னா பல்லடம் போய் போகும், நியூ பஸ் ஸ்டாண்ட்னா அவினாசி போய் போகுங்க. நமக்கு இந்த பஸ் வந்து குறுக்கால வந்துட்டாங்க. டக்குன்னு கிளம்பிடுவாங்க. இருங்க, அட சீக்கிரம் போங்கண்ணே. எஸ், நல்லா தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இந்த பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, பத்மினி. இது வந்து அவினாசி போய் போயிடுவாங்க, பைபாஸுங்க. அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பல்லடம், இந்த சூலூர், காரணப்பேட்டை அப்படி போய் போகிறவங்க. இந்த செகண்ட் ரேங்க்கும் ஃபஸ்ட் ரேங்க்கும் நடுவில் தாங்க இந்த டைம் போர்டு இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த ஊருன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனகட்டி, தாராபுரம் பஸ் டைமிங் இருக்குது. இங்கே சேலம் ஏசி பஸ் டைமிங் இருக்குது. ஈரோடு, கரூர் எல்லாத்தோட பஸ் டைமிங் இருக்குது. பார்த்துங்க, ஏசி பஸ். இந்த செகண்ட் ட்ராக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேட்டுப்பாளையங்க, ரைட் சைடு வந்து சத்தி போகிற பஸ்ஸுங்க. சத்தி, பண்ணாரி எல்லாங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. அப்படியே தேர்ட் ரோக்கு வந்தோம்னா ஈரோடு, பவானி, அந்தியூர் அந்த ஊருக்கெல்லாம் போகிறது இருக்குங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த லாஸ்ட் ரோக்கு வந்தோம்னா ஃபுல்லாமே சேலம் பஸ்ஸஸுங்க. சேலம், ஒசூர், அப்புறம் நாமக்கல் அங்கே போகிறதெல்லாம் இங்கேருந்து அங்கே கிளம்பும். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா சேலம் நான் ஏசி இருக்கான், சாரி டீலக்ஸ் இருக்கா. இங்கே வந்து ஏசிங்க. அப்படியே ஒரு கிளான்ஸ் உள்ளே போயிட்டு வந்துடுவோமா எல்லா பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயும். வாங்க, இப்போ பார்த்தீங்களா ஒசூர் பஸ்ஸஸும் இருக்குங்க, 1 to 5. ஃபைனலி நம்ம லாஸ்ட் ட்ராக் வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேலம் பஸ்ஸஸ் எல்லாம் டிபார்ட் ஆகக்கூடிய இடங்க. இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஈரோடு, அந்தியூர் அங்கே போகிறதுங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பின்னாடி பைக் பார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அங்கே ஃபஸ்ட் ரோவில் வந்து திருப்பூர், பல்லடம், அவினாசிலியாக போகிறதுங்க. செகண்ட் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்ங்க. தேர்ட் ட்ராக்கில் நம்ம ஈரோடுங்க. ஃபோர்த் ட்ராக்கில் நம்ம சேலம் வண்டிங்க. பார்த்தீங்களா சமயம் நின்றுருக்கு பார்த்தீங்களா. ஃபோர்த்துலேருந்து கடைசி வந்தோம்னாங்க இதுதான் நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸுங்க. இங்கே பார்த்தீங்களா தேர்ட் ரேக்கில் கரூர், இந்த அந்தியூர், பவானி அந்த ஊர் பஸ்ஸுங்க. இதுக்கு பக்கத்தில் மேட்டூருங்க, சாரி மேட்டுப்பாளையம். இந்த செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம், பண்ணாரி, சத்தி அங்கே போகிறவங்க. கோத்தகிரி பஸ்ஸஸ் அண்ட் ஊட்டி பஸ்ஸஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோத்தகிரி, ஊட்டிக்கெல்லாம் பஸ்ஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு கோத்தகிரி பஸ் நிற்கிதுங்க. கோத்தகிரி ஸ்ட்ரக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம ஊட்டி ஸ்ட்ரக்ஸ் ட்ரை பண்ணியாச்சு. கோத்தகிரி கூடிய சீக்கிரத்தில் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாக் வந்து கண்டிப்பாக சிங்கநல்லூராக இருக்கலாம், இல்லை மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், மேட்டுப்பாளையம் ரோடு பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு சும்மா விலாக முடிச்சிடலாம். எஸ், ஃபைனலாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் விலாகுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோங்க. நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சேலங்க. நம்ம நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் இல்லைனா நம்ம புது பஸ் ஸ்டாண்டுங்க. விலாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.